வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற கான்செப்டில் வரக்கூடிய இந்த லென்ஸ்லா அதனுடைய ப்ரூஃப். அதாவது இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா லென்ஸ்லா இஸ் அக்கார்டன்ஸ் வித் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது சிபிஎஸ்சிக்கும் வரும், ஸ்டேட் போர்டுக்கு ஸ்டேட் லென்ஸ்லா காமன். இது ஒரு எக்ஸப்ஷனல் கொஸ்டின் தான். ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ கேட்டிருந்தாங்க, சரி அதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்தேன். இப்போ இதில் கண்டென்ட்டை மட்டும் கவனிங்க. ஆக்சுவலாக இது ஒரு காயில். இந்த காயில் நம்ம எந்த ஒரு காம்பனண்ட்டோடைய, அதாவது ஒரு பேட்டரியோ எந்த ஒரு சோர்ஸோடையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் ஒரு மேக்னெட்டை வச்சுக்கிறோம். இதில் நார்த் போலை ஃபேஸ் பண்ணி இந்த மேக்னெட்டை அங்கேருந்து இங்கே தள்ளுறோம். அப்போ இந்த மேக்னெட்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபீல்ட் லைன்ஸ் இப்போ இந்த காயிலுக்குள்ளே மெதுவாக என்ட்ராகும். நீங்கள் நகர்த்த இந்த ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே என்ட்ராகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், டெக்னிக்கலாக ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கே ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அல்லது இன்டியூஸ் கரண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் இதை இப்போ நகர்த்தி கொண்டு வர்றீங்க இந்த பக்கத்தில். இப்போ இதில் கரண்ட், அந்த இன்டியூஸ் கரண்ட் இப்படி உருவாகும், இதை எதிர்க்கிற மாதிரி. இது லென்ஸ்லாம். அப்போ இந்த காயிலில் இந்த பேட்டர்னில் கரண்ட் போனால் இதுக்கு என் ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கரண்ட் வரும்போது இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்க்கு பொலாரிட்டி உண்டு, அதாவது நார்த் சவுத் போல். அதை கண்டுபிடிக்கிற ரூல் என் ரூல். அப்போ அக்கார்டிங் டு தட் என் ரூல் இங்கே உங்களுக்கு என்ன போல் வரும்னா நார்த் போல் வரும். சரி, நார்த் போல் வர்றதுனால என்ன, இதுவும் நார்த் போல், இதுவும் நார்த் போல். இப்போ இதை நீங்கள் தள்ளும்போது ஒரு மியூச்சுவல் ரிப்பல்ஷன் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் இந்த மேக்னெட்டை மூவ் பண்ணணும். அந்த ஒர்க் இந்த காயிலில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் ஒரு 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 ஒர்க்குங்கிறது ஒரு ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கணும். அதுதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகணும். இது அடிப்படை. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அதில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறோம். ரைட்டா? ஒருவேளை இதில் நார்த் போல் இல்லாமல் சவுத் போல் உருவாயிருந்தால், ஆகலை அப்படி ஆயிருந்தால் என்ன நடக்கும், இந்த மேக்னெட்டை அதை அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ எந்த ஒர்க்கும் இல்லாமல் அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அது எனர்ஜி அங்கே ஸ்டோர் ஆக முடியாது. அது வயலேஷன் ஆஃப் ரூல். ஸோ இங்கே நார்த் போலை ஃபேஸ் பண்ணால் நார்த் போல் வரும், சவுத் போலை வச்சுருந்தா இங்கே சவுத் போல் வரும். இது அந்த என் ரூல் படி நீங்கள் இந்த காயிலில் நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும் அதுதான் ஃபேக்ட். ஸோ இதுதான் அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறது. அப்போ வேணா இஃப் அ மேக்னெட் facing north pole is moving towards a coil, an induced current flows in this coil, makes this coil to be a magnet. அப்போ based on their polarity here we have to get north pole. இது end rule படியும் இது பொருந்தணும். According to end rule even this end has to be a north pole. So when there is a north pole there will be mutual repulsion. In order to overcome we have to push more. Those work will store us energy. So here Lenz law is in accordance with law of conservation of energy. இதுதான் அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறது. ரைட்? இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.